அடுத்து எது நமக்கு உயர்வை தரும் அப்படின்னா பழக்க வழக்கம் தாங்க. ஒரு நல்ல பழக்க வழக்கம் தாங்க உயர்வை தரும்னு சொல்ல வர்றாங்க மாணவி வைஷ்ணவி. வாங்க. அவையோருக்கும் அன்புடையோருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். தமிழ் என்பது தொட்டில் பாடல், தமிழ் என்பது தாயின் மூச்சு, சங்கம் சொன்ன சங்கீதம், சிலம்பம் சொன்ன செல்வம், திருக்குறள் சொன்ன தர்மம், இவையெல்லாம் சங்கமித்த செம்மொழியே தமிழ். யாதும் ஊரே யாவரும் கேளர் என்று உலகத்தை ஒரே குடும்பம் என்று கற்றுத்தந்த மொழி தமிழ். பண்பாடு, பாசம், பகுத்தறிவு, பழக்க வழக்கம் எதற்கெல்லாம் அடித்தளமோ அதற்கெல்லாம் உயிரோட்டம் தரும் மரபே தமிழ். கயிற்றை பற்றி பறக்கும் பட்டம் போல தமிழை பற்றி இருப்போருக்கும் தமிழ் பற்றி இருப்போருக்கும் வானில் பறக்கும் அந்த பட்டம் போல வாழ்க்கையில் என்றும் உயர்வே தரும் தமிழ் உயர்வே தரும் என்று தமிழெண்ணையை வணங்கி எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பான வாழ்க்கையில் உயர்வு தருவது பழக்க வழக்கம் தான் அப்படிங்கிறத சொல்லி என்னுடைய உரையை தொடங்குறேன். இந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிற தலைப்பு எனக்கு கொடுத்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்தது என்னுடைய நண்பர்கள் இல்லையா. ஏன் நண்பர்கள்னா தோழர்கள், தோழிகள், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன் அவங்க ஞாபகம் வந்தாங்க அப்படின்னா நம்மளை அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கிறவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கவங்க இவங்களா தாங்க ஐயா இருப்பாங்க. நல்ல பழக்க வழக்கமும் சரி, கெட்ட பழக்க வழக்கமும் சரி, இவங்க கிட்ட இருந்தா ஆரம்பிக்குதுன்னு நான் நம்புறேங்க ஐயா. நல்ல பழக்க வழக்கம் நம்மளிருந்து அமைவது நம்ம அமைந்துள்ள சுற்றமும் சூழலும் மூலம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. ஒருவர் நற்குணங்கள், நடத்தைகள், ஒழுக்கம், சிந்தனை இவை அனைத்தும் இணைந்ததுதான் பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. இந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறத ஆங்கிலத்துல ஹேபிட்ஸ், கஸ்டம், பிராக்டிஸ், டிசிப்ளின், பிஹேவியர் இப்படின்னு பல சொற்கள்ல சொல்றாங்க. ஆனா இந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறத நான் ரெண்டு சொல்லா பிரிக்கிறேன். பழக்கம், வழக்கம். பழக்கம் அப்படின்னா ஹேபிட்ஸ், நம்ம தினசரி செய்கிற வேலைகள் எல்லாம் பழக்கமா வந்துடும். இந்த தினசரி செய்கிற வேலைகளை வழக்கமா தொடர்ச்சியா அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம், அது ஒரு வழக்கமா மாறி இருக்கும்போது ஹேபிட்ஸ் ஒருத்தருடைய கேரக்டரை டிசைட் பண்ணணும்னா இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சாந்தனு. சாந்தனுன்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு ஞாபகம் வந்திருக்காரு. சாந்தனு யாரு? பாக்யராஜ் பையனா? சாந்தனு சொன்னோடனே உங்களுக்கே டவுட் வந்துருச்சு இல்லையா? சாந்தனுங்கிறது வேற யாரும் இல்ல, ரத்தன் டாட்டான்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆமா, ரத்தன் டாட்டா அவர்களுடைய இறுதி காலத்துல அவர் கூட இணைந்திருந்தது சாந்தனு அவர்கள் தான். அந்த சாந்தனு அவர்கள் அப்படிங்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர். இவர் வந்து எப்படி ரத்தன் டாட்டாவோட பழக்கத்துல வராரு அப்படின்னா, சாந்தனு வந்து இந்த தெருவில் வந்து நாய்கள் விலங்குகள்லாம் சுற்றி தெரியுது இல்லையா. இரவு வேளையில் என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த நாய்கள்லாம் வண்டியில் வாகனங்களில் பட்டு அடிபட்டு இறந்து போயிடுது. ஸோ இதை பார்த்து சாந்தனு வந்து ஒரு ஐடியா கொண்டு வராரு. க்ளோ இன் டார்க் அப்படிங்கிற கழுத்துப்பட்டை, இந்த நாய்கள் மிருகங்களுக்கு வந்து கழுத்தில் வந்து இந்த க்ளோ இன் டார்க் அப்படியே ஒளிரக்கூடிய ஒரு கழுத்துப்பட்டையை கொடுத்தா அதை மாட்டிக்கிட்டா இரவு நேரங்களில் அந்த வாகனங்களில் வர வெளிச்சம் வந்து அதில் பட்டு எதிரொலிக்கிறனால அங்கே மிருகங்கள் இருக்கு, அங்கே நாய்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இதை கொடுக்குறாரு, ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சி போனால நம்ம ரத்தன் டாட்டா வந்து இவர் கூட சேர்ந்து பழகுறாரு. பழகி அவர் சேர்ந்து பழகி அவருடைய பழக்கம் வந்து வழக்கமா மாறி அவருடைய இறுதி காலத்தில், அதாவது ரத்தன் டாட்டா அவர்களுடைய இறுதி காலத்தில் அவருக்கு நல்ல உதவியாளராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் இருந்தவர் சாந்தனு ஐயா அவர்கள். இவங்க ரெண்டு பேத்துக்குமே இவ்வளவு நல்ல நல்ல பழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தனால்தான் ரெண்டு பேருமே பழக்க வழக்கத்தில் ஒன்றிணைந்து இறுதி காலத்தில் ரெண்டு பேரும் நல்லா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஐயா. ஔவையார் வந்து இதை கணித்துதான் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க போல, நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே அப்படின்னு சொல்லி. பழக்கமே மனிதனின் பருவத்தை நிர்ணயிக்கிறதுங்க ஐயா. இந்த நல்ல பழக்க வழக்கம் அப்படின்னு சொன்னா அது நம்ம கிட்ட இருந்து எப்ப இருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்ம பெற்றோர்கிட்ட இருந்து. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா நம்மகிட்ட அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சின்ன குழந்தைங்க கிட்ட வந்து நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி பாப்பா டே சாப்பிட்றதுக்கு முன்னாடி பல்ல வலிக்கிட்டு வந்து சாப்பிடுப்பா, நீ எதாவது குடிக்கிறேன்னா பல்ல வலிக்கிட்டு வந்து பண்ணு, அதே மாதிரி சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்றது சிந்தாம சாப்பிடு அப்படின்னு சொல்லி அறிவுரை கொடுப்பாங்க. இந்த நல்ல பழக்க வழக்கம் அப்படிங்கிறது சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் பெற்றோருடைய நம்பிக்கையா இருக்கு. ஏன் அது சின்ன வயசோட நின்றுதான் கேட்டா அப்படி கிடையாது. பெருசாயிடுவோம். நம்ம பெருசானதுக்கு அப்புறம் பசங்களுக்கு தெரியும், எல்லாரும் வண்டி வச்சிருப்பாங்க, வேகமா போகணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா அவங்க அம்மாக்க அவங்க கிட்ட அறிவுரை கொடுக்கறது என்னவா இருக்குன்னா, தம்பி வண்டியில போறேன்னா மெதுவா போப்பா, நிதானமா போ, அவசரப்படாத அப்படின்னு சொல்றாங்க. ஹெல்மெட் போடுங்க அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க, சீட் பெல்ட் போடுங்க அப்படின்னு ஒரு பழக்கத்தை வழக்கமா ஏற்படுத்திக்கிங்கன்னு நம்ம வீட்டில் இருக்க பெற்றோர்கள் தான் நமக்கு சொல்லுவாங்க. அவர்கள் மாதிரி நம்ம மேல இருக்கிற அக்கறை யாருக்கு இருக்க போகுது? நமக்கும் அது பாதுகாப்பு, அடுத்தவருக்கும் அது பாதுகாப்பு. அப்படி நல்ல பழக்க வழக்கம் என்பது நம்முடைய பெற்றோர்களிலிருந்து தான் நமக்கு தொடங்குது அப்படின்னு நான் சொல்லுவேங்க. நல்ல பழக்கங்கள்
நம்மளுடைய ஆரோக்கியம், நம்முடைய அமைதி மற்றும் மன வளர்ச்சிக்கு உதவும் அப்படிங்கிறாங்க. இதே கெட்ட பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா நோய், வறுமை, மன அழுத்தம் அப்படிங்கிற காரணிகளுக்கு கொண்டு போயிடும். அதான் முன்னாடி எல்லாம் நல்ல பழக்க வழக்கத்தினால என்னெல்லாம் நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னனோ அதெல்லாம் கெட்ட பழக்க வழக்கம்லாம் போயிடுதுங்க ஐயா. சரி, இந்த நல்ல பழக்க வழக்கம் கெட்ட பழக்க வழக்கம்லாம் சொல்றாங்கல்ல, சரி நல்ல பழக்க வழக்கத்தை வந்து நம்ம கொண்டு வருவோம், இதை பற்றி நம்ம இளைஞர்கள் கிட்ட காமிப்போம் அப்படின்னு சொல்லி அதிரடியாக ஒரு இளைஞர் இறங்குறாரு. நம்ம மெகாவிஷன் யூடியூப் சேனல் மாதிரியே ஜேடிஎஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதில் வந்து அகில்னு ஒரு அண்ணா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, அவருக்கு வந்து சரி நம்மளும் நல்ல பழக்க வழக்கத்தை கத்துக்குவோம், நம்மளும் வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கும் போது வந்துட்டு அவர் கூகுளில் கேட்குறாரு, அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் பார்க்குறாரு. நிறைய பேர்த்துட்டு கேட்கும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, காலையில் நேரத்தில் எந்திரிப்பா, நீ வாழ்க்கையில முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவரு என்ன பண்றாருன்னா ஒரு வீடியோவாவே அதை போடுவோம்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு காலையில் நேரத்தில், அதாவது 5 மணிக்கு எந்திரிக்கிறாரு. இப்படி 5 மணிக்கு ஒரு வாரத்துக்கு காலையில் எந்திரிக்கிறாரு. அவருடைய எல்லா தினசரி வேலைகளையும் முடிச்சு விடுறாரு. அதே மாதிரி அவருடைய உணவை அவரே சமைச்சு சாப்பிட்றாரு. அவருக்கு நேரம் வந்து அதிகமாகவே கிடைக்குது. அவருடைய தினசரி வேலைகள் போக இன்னும் அவருக்கு என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் பண்றதுக்கான நேரம் அவருக்கு கிடைக்குது. இதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த 5 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தினசரி வேலைகள் கூட செய்ய முடியாத அளவுக்கு அவருக்கு நேரம் பற்றாக்குறை இருந்துச்சு. இன்னொன்று ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் தான் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இந்த காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறனால நைட் 9 மணிக்கு தூக்கமும் சீக்கிரமா வந்துருது. அதனால நைட் சீக்கிரமாவும் தூங்கி நம்ம ஆளுகளை 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு அப்புறம் குப்புறப்படுத்துக்கிறானுங்க. இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி பண்ணி காமிக்கிறது தாங்க அவர் இந்த முயற்சி எடுத்திருக்காரு. அப்படி இந்த காலையில நேரத்தில் எந்திரிச்சதுனால அவர் வந்து 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு அந்த பிள்ளை சொல்லுது வைஷ்ணவி. அவங்க தூங்குறதே 5 மணிக்கு தானே தூங்க போறாங்க இல்லையா? கண்டிப்பாங்கய்யா. அப்படி காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறனால அவர் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சாரு. நைட்டு சீக்கிரமா தூங்கிடுறாரு. அதனாலேயே அவரோட உடல்நிலையும் சீராமைந்துருது. ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நல்ல பழக்க வழக்கம் ஏற்றுக்கொள்வதனால் நாம் நல்ல மனிதராக உருமாறுகிறோம் அப்படிங்கிறது. இதுக்கு ஒரு திருக்குறளும் இருக்குங்க. எடுத்துக்காட்டா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது இந்த திருக்குறள் உணர்த்த வரும் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிரை விட சிறந்தது ஒழுக்கமாமா. இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் நல்ல மனநிலையும் நல்ல உடல்நிலையும் அமையும். அந்த ஒழுக்கம் நமக்கு வேணும் என்றால் சும்மாலாம் வந்துடாது, ஒரே நாள்லாம் வந்துடாதுங்க ஐயா. நல்ல பழக்க வழக்கத்தின் மூலமா மட்டும்தான் நமக்கு நல்ல ஒழுக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. இவ்வளவு ஏங்க ஐயா இப்போ ஜெல்லினா நான் பேசினாரு கல்யாணத்தை பத்தி. இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆகணும், மாப்பிள்ளை பாக்குறாங்க இல்ல பொண்ணு பாக்குறாங்கன்னா சும்மா எடுத்து ஒண்ணு எல்லாம் போட்டு பொண்ணு கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அந்த பையனுடைய இல்ல அந்த பொண்ணுடைய பழக்க வழக்கம் என்ன அப்படிங்கறத அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அக்கம் பக்கத்துல விசாரிச்சு தானங்க பொண்ணு கொடுப்பாங்க. நல்லா பாத்திரம் வளர்க்குவானா? ஆமாங்கய்யா, கண்டிப்பா இருக்கணுங்கய்யா. இதை வந்து எடுத்துக்காட்டுற மாதிரி சிவாஜி படத்துல வந்துட்டு சாலமன் பாப்பையாவே சொல்லியிருப்பாங்க, நம்ம வீட்டுக்கு வாங்க, நம்ம கிட்டே 2 பொண்ணு இருக்கு, நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கோங்க அப்படின்னு தானங்க சொல்றாங்க. வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஏன் சொல்லணும்? நல்ல பழக்க வழக்கத்தின் மூலமா தான் எந்த ஒரு நல்ல உறவுமே அமையும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருக்காருங்கய்யா. இது மட்டும் இல்லைங்க ஐயா, நம்ம தலைவர்கள் விவேகானந்தன் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, மனிதனின் குணநலன் அவன் தினசரி பழக்க வழக்கத்திலிருந்தே வெளிப்படும் அப்படின்னு இருக்காரு. நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இருந்தால்தான் கனவு நிஜமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்கள் பழக்கங்கள் உங்கள் எதிர்காலத்தையே தீர்மானிக்கும் அப்படின்னு காந்தியடிகள் ஐயா கூட சொல்லியிருக்காருங்க ஐயா. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். போற போக்க பார்த்தா தமிழ்ல பேசுறதுக்கே ஒரு தனி பழக்க வழக்கம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது கூட என்ன இவங்க பயக்கம் மயக்கம்ங்கிறாங்க. ஆமாங்க. ஆமா, அது எங்க வயக்கங்க. ஆமா. அப்படி திருவள்ளுவர் இன்னொரு திருக்குறள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒழுக்கமுடையவர் கொள்ளாத தீய வழுக்கையும் வாயார சொல்லல். பேசும்போது இயல்பாவே நல்ல வார்த்தையை தான் பேசுவாரு, நல்ல செயல்களை தான் செய்யறாருன்னா அவருக்கு இயல்பாவே கெட்ட வார்த்தை வாயில வராதான், அவரால் இயல்பாவே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதனால நல்ல பழக்க வழக்கம், நல்ல எண்ணம் என்பது நல்ல சொற்களை சிந்திக்க வைக்கும், நல்ல சொல் நல்ல செயலுக்கு வழிவகுக்கும், நல்ல செயல் பழக்கமாகிவிட்டால் வாழ்வின் வழக்கத்தையே மாற்றிவிடும், அவ்வழக்கம் உயிரின் சிறந்த ஒழுக்கத்தை நம்முள் விதைத்துவிடும். ஆகையால் பழக்க வழக்கம் நல்லதா இருந்தால் மனிதன் நல்லவராகினான், மனிதன் நல்லவனாக இருந்தால் சமூகமே நல்லதாய் மாறும் என்று பழக்க வழக்கமே நம் வாழ்வில் நமக்கு உயர்வு தரும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வைஷ்ணவி மிகச்சிறப்பாக பேசியிருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு பழக்க வழக்கத்தில் நமக்கு ரொம்ப பிடிச்ச பழக்க வழக்கம் என்னன்னா, செய்தி வாசிக்கிற மாதிரி அந்த பொண்ணு டைப் பண்ணிகிட்டே வந்துருச்சு. நிறைய பேர் ஹிண்ட்ஸ் எழுதுவோம், அந்த பொண்ணு டைப் பண்ணிட்டு வந்திருக்கு. அதையும் ஒரு பழக்கமாக இனிமேல் வச்சுக்கோங்க, சரியா? மிகச்சிறப்பாக நல்ல உதாரணங்களெல்லாம் காட்டி பழக்க வழக்கம் இருந்தால், நல்ல பழக்க வழக்கம் இருந்தால்தான் உயர்வை தரும்னு அருமையாக
சொல்லி நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. வைஷ்ணவிக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.